இதான் வீராஸோட புது கடையா? ஹாய் அங்கிள், how are you? வாமா. அங்கிள் வணக்கம். வணக்கம்மா. ஏய் பெரிய கடை நம்ம ஏரியால இதான் பெரிய கடை. வீராஸ் கலெக்ஷன் வெயிட் ஆஃப் போர்டு கலெக்ஷன். பாய் இங்க வா. அந்த மூணாவது ஃப்ளோர்ல இருக்க சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு காட்டுங்க. அந்த அம்மாக்கு அந்த சாரீஸ், அந்த பூனம் சாரி போல லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் காட்டுங்க. ஓகே போய் பாருங்க. ஓகேமா. ஏய் கலெக்ஷன் பண்ண போற இடம் பெரிய இடம். மொட்டை எதுவும் அசிங்கம் பத்திர போறான். அவனை பார்த்து பக்கமா கூட்டிட்டு வாங்க. சரிப்பா சரிப்பா. ஏய் புடா புடா மொட்டையை போடுறா பூச்சி எடுத்துவாங்கடா. 2 போட்டு போடுறான் அவனை மொட்டையை. அம்மா என்ன வெளிச்சம் பாருப்பா. அம்மா பெரிய டியூப் லைட் பாருப்பா. வணக்கம் வேலு. கோயில் ஃபங்க்ஷன் பண்றான். அப்படியா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. நல்லபடியா பண்ணுங்க. ரொம்ப நன்றி தலைவா. ரொம்ப குனியாத கூன் வந்துற போது வா. அப்படியே நம்ம கல்ல ஒரு லிங்கு ஒன்னு எடுத்துன்னு போயிடுறேனே. சரி நிரூபிச்சடா வாடா. நான் ஏத்தமா நீ எடுத்துக்கோ. ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கோ வரியா. அல்லே அல்லே என்ன கண்ட இடத்துல போட வச்சுக்கிறான். கலர் கலரா அல்லே என்னடா இது கலர் கலரா போட வச்சுக்கிறான். வீட்டுல போனா எடுத்துன்னு போறேன். டாடா வாடா. என்னத்த பொறிக்கிறீங்க? சீ குறாத. என்ன வேலை வேலை அட விடு வேலை. அட ஓடகிட்ட சொல்லிட்டு விடு வேலை. உன்னால தான வந்த கடிக்கு பாரு. எவ்வளவு பேர் லைட் கட்டிட்டு போடுவேன் நானே. பூச்சி கட்டி போட்டுருவாங்க. முதல்ல ஓடி வந்து போயிடலாம். சூப்பர். அந்த பூனம் சாரி எடுங்க. ஹாய். ஹாய். அப்புறம் சார் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? பாக்கலையே. என்னது பார்க்கலையா? சரி அதோட பிடிச்சிதா? பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிது? கம்மியா தான் பிடிச்சிருக்கு. கம்மியானா இவ்வளோண்டா? சொல்ல மாட்டேன். அம்மா நீ லூஸ் தானே? நீயும் லூசு தானே, ஒத்துக்கிறியா? நான் ஒரு பெரிய லூஸ் இந்த ஊருக்கே தெரியும். தெரிஞ்சனாலதான் சொல்றேன். சரி விடு, எல்லாம் மாமா நாளைக்கு வந்து பேசிடணும் விடு. என்ன நாளைக்கு உன் வீட்டுக்கே வரேன். என்ன இதுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல? மத்த விஷயம் பேசலாம் தான். அப்படி ஆமா பாப்போம். உடனே வா. இவ்வளவு சீக்கிரமா வா. இவ்வளவு சீக்கிரம் தான் என்ன அதுக்கு? இப்பதான் பழகி இருக்கோம். ஆமா பேசிருக்க எல்லாத்தையும் முடிக்கணும். மத்த விஷயம்லாம் இப்ப வேண்டாம். ஹலோ நம்ம எல்லாத்துலயும் ஃபாஸ்ட்மா. சும்மா டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். நாளைக்கெல்லாம் வர. அப்ப இன்னைக்கே வரவா? எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா ஊருக்கு போயிட்டு. எது உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரா? ஊருக்கு போனா வேற நாட்டுக்கு போனா உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வருவாருல? அவர் வீட்டுக்கு வர மாட்டார். அவர் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. எனக்கு வீட்டுக்கா? ஆமா என்ன ஊடு தானே? அது ஊடு குத்தனங்கறீங்களா? அது வீடு. ஊடா? ஊடு இல்ல வீடு. ஹலோ ஊடு வீடு எல்லாம் ஒண்ணுதான். ஊடு இல்ல சொல்றீங்க. ஐயோ உங்க பாஷையே புரியல போங்க. என்ன நல்லா இல்லையா? இருந்தாலும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். நாளைக்கு எங்க அப்பா இல்ல. பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன். எங்க அப்பா இருக்க மாட்டார். இல்லனா கூட பரவாயில்ல. அப்புறம் கிஸ் குடு. ஐயோ எங்க அம்மா அவன தேட மாட்டாங்க. கிஸ் குடு போ. எங்க அம்மா தேடுவாங்க விடுங்க. அம்மா போடோட மாதிரி தெரியல. மாட்டறிக்கிறதுல இருங்க. நீ வீட்டுக்கு போற மாதிரியே தெரியல. ஒழுங்கா எங்க பைக்ல வா, நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்ல வேணாம், எங்க அம்மா கூட போ. அம்மா கூட போ. பாய். சும்மா ஒரு பேட்டி சொன்னோன போயிட்டால. சரி நம்ம திருவிழாவையாவது பாப்போம். கணேசா 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 வீர கணேசா பக்தி கணேசா செல்வ கணேசா ஞான கணேசா வெற்றி கணேசா வராண்டா வராண்டா வேல வராண்டா எங்க வேல வராண்டா பந்தயத்தை வெச்சாத்தா முந்தி வந்து நிப்போண்டா. வேல வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம். சேல பின்ன போக மாட்டோம். சுடிதார விட மாட்டோம். பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம். காசி மேடு மீனு துண்ணு பந்த மீனு போடாதடா எங்கிட்ட சீன போடாதடா எங்கிட்ட சீன போடாதடா எங்கிட்ட சீன. பந்தயத்தை வச்சாத்தா முந்தி வந்து நிப்போண்டா. வேல வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம். சேல பின்ன போக மாட்டோம். சுடிதார விட மாட்டோம். பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம். ரூபா தந்த முனியம்மா வாழ்க. 10 ரூபா தந்த எங்க பெருசங்க வாழ்க.
வாங்க சொன்னதையே செஞ்சு போட்டோம் சின்ன பசங்க நாங்க ஊருக்குள்ள பொறுப்பல்லாமங்க யாருங்க பாருக்குள்ளே சீட்டாட்டம் சந்தையிலும் வெட்டாட்டம் ஆடிடுவோம் தப்பாட்டம் ஆடிவிட்டா சேர்ந்துருப்போம் பந்தயத்தை வச்சாத்தான் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேலத்துல போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம் காயங்கட காண்டட கிடக்குல சாமி சாயங்கட இசையோட இசையிருந்தா காமி காமி பாருக்குள்ள நாங்க போனா வீடு தண்டா சாமி சரக்கடிக்க போனதால சுத்துது பார் பூமி கோலி சுடா கொண்டு படா கொண்டாட தாண்டா திருவிழா கோலி சுடா கொண்டு படா கொண்டாட தாண்டா திருவிழா குத்தாட்டம் போட்டுடுவோம் கொண்டாட்டம் கண்டிடுவோம் எங்காட்டம் எப்பொழுதும் தூள் பறக்கும் பந்தயத்தை வச்சாத்தான் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேலை பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம் காசி மேடு மீன் துண்ணு பந்த மீன் போடாதடா என்கிட்ட சீன போடாதடா என்கிட்ட சீன போடாதடா என்கிட்ட சீன பந்தயத்தை வச்சாத்தான் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேலை பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் திருவிழா ரொம்ப அசத்திட்டியாமே. இன்னி பெடல் எடுத்துட்டோம்ல. ரொம்ப சந்தோஷம்பா. சரி அதை விடுங்க. இந்தப்பா ஃபங்க்ஷனை கலக்கிட்டோம்ல. இன்னும் 4 லட்டு எடுத்து வை, நல்லா தின்னட்டும். இவன் ஊரெல்லாம் சுத்தி கலெக்ஷன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு 4 கம்பெனி ஏரியா இறங்கி வேலைக்கு போனா உருப்படலாம்ல. அப்படியே தெரிஞ்சுக்கின்னு தின்னு கொள் தானா என்ன வருது? சொல்றது எதனா கேக்குறானா பாரு, முறைக்கிறான் பாரு. எப்ப பார்த்தாலும் முறைச்சின்னு இருக்கிறது, வெளியே சுத்துறது, உருப்படாதவங்க கூட சேர்றது, இதே வேலையா தான் இருக்கான். வேற வேலை வெட்டி எதுக்கும் போறது இல்ல. என்ன பண்ண சொல்ற? வேலைக்கு போ. நல்லா வேலைக்கு போக முடியாது. சாமி பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணி கூத்தடிக்க தெரிஞ்சத வேலைக்கு போக தெரியாதா? சொல்றான், முடியுமா முடியாதா? நல்லா முடியாது. அம்மா டென்ஷன் பண்ணீங்க மனுஷனை வெறுப்பேச்சு. எங்கடா வேலு? எங்கடா போற வேலு? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏன்டா கோச்சிட்டு போறான் அவன்? ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வேற வேலையா கிடையாது உங்களுக்குலாம்? எப்ப பாரு அவனை திட்டுறதுதான் வேலையா உனக்கு? நீ இப்படியே பண்ணி அவனை எங்கேயாவது துரத்தி விட்டுரு. எப்பதான் நீ திரும்ப போறியோ? மூஞ்சி மாதிரி இருக்குது அவன் வண்டியும். எங்கண்ணா போற? வாண்ணா நாஸ்டா சாப்பிட்டு போனா. என்னடா அண்ணன் கோவமா போறாரு? நீ கர்ப்பிணி வச்சு போயினே இருக்கிறா கரோடாக்கில வெளியே விடுறா. பேசினே இருக்கிறா. அவ்வளவு தெரியும் வண்டி ஓட்டுனு வந்து நீ பாட்டு போயினே இருக்கிறா. ஏய் சொன்னா கேளு. வேணாம் பைக்ல வந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஏய் என்னடா இவன் இங்க கேட்டு அவங்களே வேடிக்கை பாக்குறா. ஏய் சொன்னா கேளு. வேணாம். ஏமா என் பேரன் வேலு இங்க வந்தானம்மா? பாக்கலையாப்பா. வரலையா? எங்க போனோம்?
ஐயா இங்க வாங்கய்யா. என்னப்பா எதுவா கூப்பிட்டேன்? பசுபதி பையன் நம்ம வேலை அச்சு போட்டு போயிட்டாயா. எங்கப்பா? அதோ அங்கய்யா. அங்கேயா? ஏண்டா இங்க உட்காந்து எழுந்து வர்றா, முதல்ல வீட்டுக்கு போலாம். ஏய் எழுந்துன்னு சொல்றல, வரல வாடா போகலாம். நான் தான் வரல, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். எந்திரிச்சு வாடான்னு சொல்றல, வாடா. பாரு, எங்க இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருடா. இவங்கெல்லாம் யாரு, இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் நம்ம பரம்பரைடா, நம்ம ரத்தம் இது. இப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாருல. பாத்தியா? பாடா, இன்னும் இருக்கு, வா. இவர் யாருன்னு தெரியுதா? இவங்க யார் தாத்தா? இவரு யாருன்னு தெரியா? இவர்தான்டா உன் தாத்தா, என் அண்ணன். பரம்பரையா நம்ம குடும்பம் தான் பாக்ஸிங் நம்பர் 1 இருந்தது. ஆனா அவங்க எல்லாம் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? தாத்தா யாருமே தானா சாகலடா. எல்லாம் சதி பண்ணி சாகடிச்சாங்க. சொல்றீங்க? மர்மமான முறையில சாகடிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா பாக்ஸிங்ல சாம்பியனா இருந்தாங்க. அவனையும் ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து பாக்ஸிங் ஸ்டேஜிலேயே சாகடிச்சுட்டாங்க. ஆனா உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என் பையனை எப்படியாவது பாக்ஸிங்ல சாம்பியன் ஆக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரா. இதுதாண்டா உங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு. இத பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்கல. எங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம செத்து போயிடுவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டு இருந்தேன். அதுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்காண்டா. இவங்க எல்லாம் கொண்டது யார் தாத்தா? இன்னைக்கு ஒருத்த உன்ன ரோட்ல அடிச்சானே, அவன் பரம்பரை தான்டா. என்ன சொன்னீங்க? என்ன விடுவ தாத்தா, அவனை இப்பயே வெட்டி கூறு போட்டுறேன் தாத்தா. ஏய், உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபத்துல தாண்டா இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அவனை பாக்ஸிங்ல தாண்டா அடிக்கணும். இப்ப நீ நினைச்சா மட்டும் தாண்டா நம்ம பரம்பரை மானத்தையே காப்பாற்ற முடியும். நம்ம பரம்பரை மானமே உன் கையில தான் இருக்கு. பாக்ஸிங் ஸ்டேஜ்லயே அவனை ஜெயிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றா, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். நான் எதுக்கு இருக்கேன்? அதுக்கு தாண்டா நான் இருக்கேன். முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. அவனை பாக்ஸிங் ஸ்டேஜில் அடிச்சு நீ சாம்பியன் ஆக வேண்டாம்.